உங்கள் பாஸ்டர் உங்களை வரணும்னு சொல்லியிருந்தாலும் கர்த்தருடைய தீர்மானம் இன்னைக்கு நீங்கள் இங்கே உக்காந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. மேஜரில் இருக்கிறாங்க, மேஜர். அல்லேலூயா. எவ்வளோ மணிக்கு நான் முடிக்கிட்டோம் நீங்கள் சொல்லுங்கள். என்னை அன்பா அழைத்த பாஸ்டர் ஜேம்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ தரிசனத்தை சுமக்கிற மனுஷன், கரங்களை தட்டி அவரை பிளஸ் பண்ணுங்க. கவனமாக கேளுங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை தேடுறார். அந்த ஒரு மனுஷனை கொண்டு தான் ஒரு கூட்டத்தை கர்த்தர் உபயோகிக்கிறாரு, எழுப்புறார். அந்த ஒரு மனுஷன்ல அவர் ஒருத்தர். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாமே ஒரு மனுஷன், கர்த்தர் தேடி இருக்கிற ஒரு மனுஷன். யாருக்கு தெரியும், இங்க இருக்கிற ஊழியக்காரங்க மாதிரி இங்கேயும் சிலரை கர்த்தர் எழுப்பக்கூட. ஏன்னா உங்களை மாதிரி நானும் அங்க உக்காந்தவன் தான். என்ன கர்த்தர் தூக்கின்னு வந்து இங்க நிறுத்தி இருக்கிறாருன்னா உங்களையும் கர்த்தர் பயன்படுத்தக்கூடும். எங்க அப்பா பாஸ்டர் கிடையாது, சாதாரணமான ஒரு டைலர் பையன். எங்கள் அப்பா டைலர், எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறவங்க. ஆனால் ஆண்டவர் என்னை அழைத்தார். தொடர்ந்து 11 வருஷம் முழு நேர ஊழியத்தில் இயேசுவுக்காக ஓட கிருபை செய்திருக்கிறேன். பாருங்க, நான் நினச்சி பார்க்கல. ஆனால் கர்த்தர் நான் யோசிக்கிறதற்கும் நினைப்பதற்கு என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறேன். நிறைய தேசங்களுக்கு கொண்டு போனார், உடுமலைக்கும் கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கையை தூக்கி ஒரு அல்லேலூயா. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், கவனமா கேளுங்க. உங்க எல்லாரும் மேல ஒரு அழைப்பு இருக்கு. பக்கத்துல ஒரு 2 அல்லது 3 பேரை தட்டி சொல்லணும், உன் மேல ஒரு அழைப்பு இருக்கு. இங்க பாருங்களேன். ஏன் சொல்லுங்க, நான் மேல இருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறேன். யாருன்னா பேசினீங்கன்னா உங்க பக்கத்துல வந்து நின்றுடுவேன். யாருன்னா தூங்குனீங்கன்னா உங்க பக்கத்துல வந்து நின்றுடுவேன். ஓகே, தூங்கக்கூடாது. ஓகே, ஒரு ½ அன் ஹவர்ல முடிச்சிடலாமா? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் மேல ஒரு அழைப்பு இருக்கு. சொல்லுங்க, ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர். சரி, அத என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் மேல ஒரு அழைப்பு இருக்கு, நான் புரிஞ்சுக்கினேன். பாஸ்டர் ஜேம்ஸ் மேல ஒரு அழைப்பு இருக்கு, அவர் புரிஞ்சுக்கினார். பாஸ்டர் ஸ்டீஃபன் புரிஞ்சுக்கினார். இங்க இருக்கிற தேவ ஊழியர்கள் புரிஞ்சுக்கினாங்க. பாஸ்டர் பிராங்க் புரிஞ்சுக்கினாங்க. நீங்க என்னைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு அழைப்பு வச்சிருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னையில இருந்து உங்க வாழ்க்கை தலைகீழ மாறும். ஒரு அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாருன்னா எனக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க தமிழில் படிக்கிறது. எனக்கு தமிழ் படிக்க வராது. நான் பெங்களூர்காரன், ஆனால் தமிழில் பிரசங்கம் பண்ணுறேன். என் தமிழை கொஞ்சம் தாழ்மையாக ஏற்றுக்கோங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். மைக் கொடுக்குறீங்களா? யாருக்கு நான் மைக் கொடுக்க முடியுமா? மைக் கொடுக்க முடியுமா? ஜீசஸ் ஷாபாக டி மேஜர் கொடுக்குறேன். ஜீசஸ். வசனம் வாசிக்கிற பாஸ்டருக்கு கை தட்டுங்க. தேங்க்யூ பாஸ்டர். வாசி, கவனமா கேளுங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். கிருபையினாலே அழைத்த தேவன். இப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாயின் வயிற்றில் இருந்த முதல். அதுதானே போட்டிருக்கு. அப்பத்துல இருந்தே கர்த்தர் என்ன வேறு பிரிச்சுட்டாரு, கிருபையா அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஒரு 2 பேருக்கு கை கொடுத்து இந்த வசனம் சொல்லணும். கவனமா கேளுங்க. இயேசு சொல்றாரு, என்னுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கு. வசனத்தை பேச பேசதான் அற்புதம் நடக்கும். தயவு செய்து எல்லாரும் வசனத்தை சொல்லணும். கை கொடுத்து சொல்லுங்க, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையால உன்னை அழைச்சிருக்கிறார். சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. எப்போ உங்களை அழைச்சாரு சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையால வயிற்றுல இருக்கும்போது
எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? எரேமியா 1:5 வாசிங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே. இங்க கேளுங்க, கலாத்தியர் 1:15 வயிற்றுல இருக்கும்போது, எரேமியா 1:5 தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே உன்னை அறிந்தே. கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு நிமிஷம். இன்னாருக்கு இன்னார் பிறப்பான் என்பதை கர்த்தர் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பாகவே முன்குறிச்சிட்டார். தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பாகவே உங்களை அறிந்திருக்கிற. இப்ப தட்டி சொல்லுங்க, தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே. சொல்லுங்க. முன்னாடியே. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? வாசிங்க பாஸ்டர். தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. அல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கலாத்தியர் 1:15 என்ன சொல்லுது? வயிற்றுல இருக்கும்போது. எரேமியா 1:5 என்ன சொல்லுது? தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்பாகவே கர்த்தர் என்ன பண்ணாரு? அறிந்தார். அடுத்து என்ன சொல்லுது வசனம்? கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. கர்ப்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடியே உங்களை பரிசுத்தப்படுத்திட்டார். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பாவி அல்ல, பரிசுத்தவான். இப்போ என்னன்னா, பாவின்னு சொன்னா எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவாங்க, பரிசுத்தவான்னா ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம அப்படி வளர்ந்துட்டோம். கவனமா கேளுங்க, நீங்க பாவிதான், ஆமா. ஆனா உங்களுக்குள்ள பாவம் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்திட்டார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்குள்ள கிரியை செய்கிற பாவம் பெருசா இல்ல கர்த்தர் உங்களை அழைத்த அந்த அழைப்பு பெருசா? அழைப்பு பெருசுன்னு சொன்னீங்கன்னா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் சொல்றத சொல்லணும். பிசாசே நீ வாழ்க்கையில வச்சிருக்கிற தந்திரத்தை விட இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க, இதை விட மிகப்பெரிய அடையாளம் வேற ஒன்றும் தேவையே இல்லை. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். You are called. You are chosen. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அபகதனரபா ஷேகபகதனரபா. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. எவ்வளவு பெரிய ஏசப்பா, எவ்வளவு நல்ல ஏசப்பா. குற்றமில்லாதவர்களா இருக்கும்படிக்கு அவர் உலகம் தோற்றத்திற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கிறிஸ்துவுக்குள் நம்மை. அட கையை தட்டுவீங்க நினைச்சனே, புரியலையா? இப்ப எத்தனை பேருக்கு படிச்ச வசனம் புரிஞ்சிச்சு? இன்னொரு முறை வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. இங்க பாருங்க, நான் பண்ற பிரசங்கத்தை விட நீங்க வாசிக்கிற வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமக்கு முன்பாக தேங்க்யூ பாஸ்டர் நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. எப்போ தெரிந்து கொண்டாரா? தோற்றத்துக்கு முன்னே. சத்தமா சொல்லணும். உலகத் தோற்றத்துக்கு முன்னே. என்னன்னா, இங்க இருந்து ஒரு 2 லைன் சவுண்ட் வருது, அடுத்து இங்க ஒரு 2 லைன் சவுண்ட் வருது. இங்கெல்லாம் வந்து அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. நித்திரை அடைந்து இருக்கிறீங்களா? தட்டி விடுங்க பார்க்கலாம். எழும்புங்கன்னு சொல்லுங்க. என்னது? எப்போ கர்த்தர் தெரிந்து கொண்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்னே. அப்போ ஆதாம் கீழே விழுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுக்கினார், உங்களை பரிசுத்தப்படுத்திட்டார். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு நிமிஷம். பிசாசு வானத்துல இருந்து கீழே தள்ளப்படுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அடடட, எப்படி கையை தட்டுன தெரியுமா? ஏசப்பா, நல்ல சத்தமா கையை தட்டு. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு விரோதமா போராடுற பிசாசு பெருசா, உங்க மேல இருக்கிற அழைப்பு பெருசா? அழைப்பு ஒரு 3
கேளுங்க, உங்களுக்கு விரோதமா வர எல்லா போராட்டம் உங்க அழைப்புக்கு விரோதமாய் வர போராட்டம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு விரோதமா வர போராட்டம், அழைப்புக்கு விரோதமா வர போராட்டம், அழைப்புக்கு விரோதமா வர போராட்டம். பிசாசு இயேசுவை சோதித்தான், தெரியும் இல்லைங்களா? மத்தேயு 4ஆம் அதிகாரம், மார்க் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா பிசாசு கேட்கிறான், நீ தேவகுமாரன் ஆனால் இந்த கற்களை அப்பமாகும்படி. எதற்கு விரோதமா வருது போராட்டம், சோதனை? எதற்கு விரோதமா? அழைப்புக்கு விரோதமா. நான் சொல்றேன், இந்த அழைப்புக்கு விரோதமா வர போராட்டம் உங்களுக்கு விரோதமாய் வருகிற போராட்டம் அல்ல, அழைத்தவருக்கு விரோதமாய் வருகிற போராட்டம். கேளுங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவர் எதை தொடுறான்? கண்மணியை தொடுகிறார். ஒரு நிமிஷம் உங்க பக்கத்துல இருக்கிற கண்ணு மணியை தொட ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணு மணி சும்மா ட்ரை பண்ணுங்க. உங்க கை ஒற்றை வச்சிட போறீங்க, ட்ரை பண்ணுங்க. முடியுதா? முடியாது. கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ, எந்த மனுஷனும் தொட முடியாத பாதுகாப்பான இடத்துல உங்களை வச்சிருக்கிறதுனால எந்த பிசாசும் உங்களை தொட முடியாது. நான் உங்களுக்கு சொன்னேன், உங்க மேல ஒரு நோக்கம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும், நீங்க இயேசுவுக்காக எழும்புவீங்க. இப்ப கர்த்தர் தாயின் வயிற்றுல இருக்கும்போது தெரிந்து கொண்டாரு, உருவாகிறதுக்கு முன்பாக தெரிந்து கொண்டாரு, உலகம் தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டாரு. இப்ப நீங்க அதை அறியணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதை கொஞ்ச நேரம் அப்படியே பின்னாடி எடுத்துன்னு போயிடுறீங்களா? என்ன ஸ்தம்பம் இது? மேக ஸ்தம்பமா மகிமை ஸ்தம்பம்? இது அப்படியே கொண்டு போயிடுங்க. ஒரு அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மேக ஸ்தம்பத்தின் கீழே இருக்கிறோம். இந்த மேகம் போயிடும், அந்த மேகம் விலகாத மேக ஸ்தம்பம். எத்தனை பேருக்கு புரியுது பாஸ்டர்? எனக்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு பாஸ்டர். நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கினாலும் தெரிஞ்சு கொள்ளாம போனாலும் உங்க மேல இருக்கிற அழைப்போ, உங்க மேல இருக்கிற முத்திரையோ 1000 மடங்கு சத்தியம். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். தயவு செய்து வேதத்தை வச்சுங்கிறவங்கெல்லாம் எடுத்து வாசிக்கணும். சிக்கிக்கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 3ல இருந்து வாசிங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகன். ஒரு 2 பேருக்கு கையை குலுக்கி சொல்லணும், நீ இந்த தேவ சேனையில இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு போர் சேவகன். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? யூ ஆர் a soldier for Christ. நீங்க யாருக்கு சோல்ஜர் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இயேசுக்கு சோல்ஜர் என்ன மாதிரி இருக்குது பாருங்க. ஒன்னு தலையோர் சொஞ்சினுக்குது, ஒன்னு ஆண் பண்ணுது. கர்த்தர் இந்த மாதிரி இருக்கிற ஆட்களை தான் தெரிஞ்சுன்னு இருக்கிறார். உலகத்தின் பலவான்களை பலவீனப்படுத்தும்படி, உலகத்தின் பலவீனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி. ஒரு நிமிஷம், ஆண்டவர் மட்டும் ஞானிகளை தான் ஊழியத்துக்கு அழைத்திருக்கணும்னு நினைச்சிருந்தா எங்க யாரையும் அழைச்சிருக்க முடியாது. எங்களை ஏன் அழைச்சாரா? நாங்க பைத்தியங்க. ஒரு அல்லேலூயா. இந்த பைத்தியங்களுக்காக ஒரு கையை தட்டுங்க. ஒரு அல்லேலூயா. இப்போ புரிஞ்சுக்கணும், நீங்க இயேசுவுக்காக ஒரு போர் சேவகன். யூ ஆர் a soldier. எல்லாரும் சொல்லுங்க, ஐ ஆம் a soldier. தட்டி சொல்லணும், I am a soldier for Jesus. இந்தியா பாகிஸ்தானுக்கு சண்டை நடந்துருக்குது. கேள்வி, எத்தனை பேர் நியூஸ் பார்க்குறீங்க? தேசத்தின் மேலே பாரம் இருந்துச்சுன்னா நியூஸ் பார்த்து ஜோம் பண்ணுவீங்க.
நியூஸ் பார்த்தீங்களா? என்ன நடந்துன்னு இருக்கு? எப்போ யுத்தம் வெடிக்கும்னு தெரியாது. மோசமான நிலைமையில தேசம் போயின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார், மேஜர். அவர் 4th ரேங்க் மேஜர். எனக்கு அவங்க ஒய்ஃப் மெசேஜ் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஹஸ்பண்ட் பார்டரில் இருக்கிறாரு, 4 நாளாக அவர்கிட்ட அந்த ஃபோன் கிடையாது, என்ன நடந்துன்னு இருக்குன்னு தெரில, கொஞ்சம் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தை கூட தியாகம் செஞ்சு என்ன பண்ணுறாங்க, போய் பார்டரில் நின்று யுத்தம் செய்கிறாங்க. நீங்கள் இயேசுவுக்காக என்ன தியாகம் செஞ்சீங்க? பக்கத்தில் கேளுங்க, என்ன தியாகம் நீ செஞ்ச? உன்னை பார்த்து போர் சேவகன்னு சொல்கிறேன், கேளு. உரைக்கிற மாதிரி என்ன தியாகம் செஞ்சது? ஒழுங்கா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியான்னு கேளுங்க, ஒழுங்கா சபைக்கு வந்தியான்னு கேளுங்க அவங்கள. எத்தனை வாலிபர்கள் ஒழுங்கா சபைக்கு போறீங்க? கை தூக்கி ஒரு அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொன்னாலும் உங்க பாஸ்டருங்க பாக்குறாங்க, ஒரு அல்லேலூயா. இந்த இந்தியாவில் இருக்கிற சோல்ஜர்ஸ் உயிரையே தியாகம் செஞ்சு வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒன்றுத்திற்கும் உபயோகம் இல்லாத, இயேசுவை நேசிக்காத, இயேசுவுக்காக நேரத்தையே செலவிடாத உன்னை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய போர் சேவகன். நான் சொல்றேன், உங்க உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஒரு போர் சேவகன். இதுதான் உங்க அடையாளம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பாவி அல்ல, நீ ஒரு போர் சேவகன். இதுதான் அடையாளம். சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, இதுதான் அடையாளம். This is your identity. You are a soldier for Christ. வசனம் சொல்லுது, வாசிங்க பசங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. பாஸ்டர்களுக்கு இந்த வசனம் ரொம்ப நல்லா புரியும். ஊழியம் செஞ்சா போராட்டம், ஊழியம் செஞ்சா உபத்திரவம். அத்தா கர்த்தர் சொல்றாரு, என்னோடு கூட பாடுபடுவீர்களானால் என்னோடு கூட ஆளுகை செய்வீர்கள். இன்றைக்கு பாடுபடுற நீங்க இயேசுவோட ஆளுகை செய்வீங்க. கீழே வாசிங்க பாஸ்டர். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும், இந்த போரில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் என்று எழுதி கொண்டவனுக்கு, சேவகம் என்று எழுதி கொண்டவனுக்கு. உங்களை யார் எழுதி வாங்கினது? இயேசு கிறிஸ்து. ரத்தத்தை சிந்தி உங்களை வாங்கினது யாரு? இயேசு கிறிஸ்து. ஐயோ, அதை மறந்துட்டீங்களா? சொல்லுங்க, இயேசுதான் என்ன வாங்கிட்டாருன்னு சொல்லுங்க. இயேசுதான் எங்களை வாங்கிட்டாரு. 2 கையை தூக்கி சொல்லணும், இயேசு என்ன வாங்கிட்டாரு. இயேசு என்ன வாங்கிட்டாரு. எதை கொடுத்து வாங்கினாரு? ரத்தம் சிந்தி, உயிரையே ரத்தத்தையே சிந்தி என்ன வாங்கிட்டாரு. வாசிங்க பாஸ்டர். எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி, ஏற்றவனாய் இருக்கும்படி. இப்போ நீங்க இயேசு உங்களை வாங்கிட்டார், பிசாசு பிடியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அந்தகார ராஜ்யத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு பிதாவாகிய தேவன் உங்களை கொண்டு வந்துட்டார். பாவத்துல அக்கிரமத்துல மறித்திருந்த உங்களை கிறிஸ்துவோட கூட எழுப்பி இயேசு கிறிஸ்துவோடு உன்னதங்களை உட்கார வச்சுட்டார். இன்னைக்கு இயேசுவுக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்றோமா? வாலிப தம்பி தங்கச்சி, அவனை பார்த்து கேட்கிறேன், நீ இயேசுவுக்காக வாழ அழைக்கப்பட்டவன். இயேசுவுக்காக வாழ்றீங்களா? இன்னும் வாழல பாஸ்டர், இனிமே இயேசுவுக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா தான் கை தூக்குறீங்களா? உண்மையா சொல்றவங்க 2 கையை தூக்கி இயேசுவுக்காக வாழ ஆசைப்படுறேன். ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு நாள் என் வீட்டு ரெஸ்ட் ரூம்ல முக கழுவின்னு இருக்கிற ஒரு ப்ரேயருக்கு போறதுக்கு சாயந்தரம் ரொம்ப வேதனை இருதயத்துல. ஆண்டவரே, உங்களுக்காக நான் ஒண்ணுமே செய்யலையே, இன்னும் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நான் வாழல, ஊழியத்தை சரியா நிறைவேற்றலையேன்னு ஆண்டவர்கிட்ட அழுதுக்குன்னு முகத்தை கழுவுறேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்றாரு, மகனே, நீ எனக்காக என்ன செஞ்சேன்னு சொல்றத நான் பார்க்கல, எனக்காக எதனா செய்யணும்னு சொல்ற வாஞ்சை இருக்கு இல்லையா, அந்த வாஞ்சையத்தான் நான் பார்க்கிறேன். இந்த வாஞ்சை இருக்கிற வரைக்கும் நான் உன்னை உபயோகிப்பேன்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கு? கையை தூக்கி ஆசை இருக்கு, ஆசை இருக்கா? ஒன்னும் செய்யல, ஆசை இருந்துச்சுன்னா போதும், நிச்சயமா ஒரு நாள் இயேசுவுக்காக எதனா செய்வேன். ஒரு நிமிஷம் பாஸ்டர், இயேசுவுக்காக எதனா செய்யணும்னு ஆசை இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு அல்லேலூயா சொல்லி கையை கீழே போடுங்க. 2 கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை அல்லேலூயா.
எனக்கு தெரியும், ஆசை இருக்கிறதுனால தான் நீங்கள் உள்ளே வந்து உக்காந்துன்னு இருக்கிறீங்க. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் உண்மையா பாடுங்க. நீர்தானையா. ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இப்ப சொல்லுங்க, கண்ண மூடி சொல்லணும், ஏசப்பா. சொல்லுங்க, ஏசப்பா. ஏசப்பா, ஆசை நீங்க தான் ஏசப்பா. ஆசை நீங்க தான் ஏசப்பா. நான் இன்னைக்கு கீழே விழுந்து விழுந்து ஓடுறேன், கீழே விழுந்து விழுந்து ஓடுறேன். ஆனா உங்க மேல எனக்கு ஆசை இருக்கு. உங்க மேல எனக்கு ஆசை இருக்கு. இந்த ஆசையை கனப்படுத்துவீங்க, இந்த ஆசையை கனப்படுத்துவீங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்காக ஓடணும்னு வாஞ்சிக்கிறேன். கடைசி வரைக்கும் உங்களுக்காக ஓடணும் வாஞ்சிக்கிறேன். உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. கையை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க. கவனமா கேளுங்க. ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களை நம்ம செய்ய. உங்க சபையில மோசேக்களை எழுப்பி இருக்கிற மோசேக்களுடைய ஜெப விண்ணப்பங்களை வெளியரங்கமாய் கொண்டு வருகிற வேலை யோசுவாக்களுக்கு உண்டு. நீங்க தான் யோசுவாக்கள். சொல்லுங்க, யோசுவாக்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா வருது. யோசுவாக்கள் எல்லாம் அல்லேலூயா. தூக்கம் வருதுன்னு சொல்றாங்கல்ல, அல்லேலூயா. வா சோத்ரம். கவனமா கேளுங்க, வாசிங்க பாச, அந்த வாசனத்தை வாசிங்க. ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். கவனமா கேளுங்க. இந்த போர் சேவகன் சாதாரணமான உலக வேலையில சிக்கி கொள்ள மாட்டான், பாவத்துல சிக்கி கொள்ள மாட்டான். கவனமா கேளுங்க. எத்தனை பேர் இந்த ஆர்மி ட்ரைனிங் பார்த்துருக்கிறீங்க? ஆர்மி ட்ரைனிங், என்எஸ்எஸ் கேடட்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? வெரி குட். கை தூக்கி. என்சிசி இல்லைங்களா? என்சிசி பார்த்துருக்கிறீங்களா? கேடட்ஸ் பார்த்துருக்கிறீங்களா? கவனமா கேளுங்க. பயங்கரமான டிசிப்ளின். ஆர்மியில ஒருத்த போய் சேரணும்னா காலையில 3 மணிக்கு ஏஞ்சிக்கணும். எவ்வளவு மணிக்கு? நீ எவ்வளவு மணிக்கு ஏஞ்சிக்கிறேன்னு கேளுங்க. 10 மணிக்கு ஏஞ்சிக்கிறது. ஆமா, 3 மணிக்கு காலையில எழுந்து என்ன பண்றது? பச்சை தண்ணியில குளிக்கணும். என்ன தண்ணி? பச்சை தண்ணி. பகல பார்த்து கேளுங்க. சுடு தண்ணி கேக்குது இந்த மூஞ்சிக்கு. கேளுங்க, இன்னைக்கு ஒரு நாள் என்ன வேணாலும் திட்டலாம், உங்களுக்கு பர்மிஷன். சுடு தண்ணி கேக்குது. அம்மாமார்களுக்கு சொல்றேன், தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தி 4 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ண வைங்க. உங்க பிள்ளை ஊழியக்காரனா வருவான். இதுக்கு கையை தட்ட மாட்டீங்களே. எங்க அப்பா பைபிள் படிக்கலன்னா சாப்பாடு போட மாட்டார். எங்க அம்மா ஜெபிக்கலன்னா சாப்பாடு போட மாட்டாங்க. அன்னைக்கு அப்படி வளர்த்தாங்க. இன்னைக்கு நான் ஊழியக்காரன் இருக்கிறதுக்கு பெரிய பங்கு எங்க அப்பா அம்மாவுக்கு உண்டு. அப்பா அம்மாங்க, உங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. 3 மணிக்கு ஏஞ்சி பச்சை தண்ணியில குளிச்சு ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் ஓடணும். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடணும்? 10 கிலோமீட்டர். சொல்லுங்க, 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் ஓட்டு மேல எக்ஸசைஸ் பண்ணோம். சரியா 8 மணிக்கு வந்து கிரவுண்ட்ல நிக்கணும். சீஃப் வருவார். யார் வர்றது? சீஃப் வந்து என்ன பண்ணணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் கத்து கொடுப்பார். அவங்க வந்து சாதாரணமான உலக வேலையில சிக்கி போக மாட்டாங்க. பாவத்துல, இச்சையில, சிகரெட்டு, குடி வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க மேல ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. கிரவுண்ட்ல எத்தனை பேர் கிரவுண்டுக்கு போயிருக்கிறீங்க? கையை தூக்கி காமிங்க. கிரவுண்ட்ல கிரிக்கெட் ஆடி இருக்கிறேன்னு சொல்றேன், கை தூக்கி. நான் பார்த்துருக்கிறேன். கிரவுண்ட்ல இந்த மிலிட்ரிக்காரங்க ஓடினே இருப்பாங்க. வெளியே ஒரு 10 பேர் நின்று என்ன பண்ணுவாங்க? இவங்க எப்படி ஓடுறாங்க, யார் ஓடுறாங்க, யார் ஓடல, என்ன பண்ணிடுவாங்க? மார்க் போட்டுனுவாங்க. 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஓடுறவங்க எல்லாம் எங்கேயோ ஒரு உன்னதமான இடத்துல இருப்பாங்க. இவங்களை நின்று பார்த்துருந்த அந்த 10 பேர் ஒண்ணுமே இல்லாம போயிடுவான்.
நான் அதை தான் உங்களையும் பார்த்து சொல்றேன். இது வாலிப வயது, ஓடுற வயது. இயேசுவுக்காக இப்போ உங்க ஆசைகளை வெறுத்து, இச்சைகளை வெறுத்து, உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே ஓடுகிற அடுத்த 5 வருஷத்துல கர்த்தர் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைப்பார். இன்னைக்கு ஊர் சுத்துறவன், பாவம் செய்றவன் நாளைக்கு இல்லாம போயிடுவான். இயேசுவுக்காக நீ தியாகம் செய்தால் கர்த்தர் உன்னை உபயோகிப்பார். ஒரு நாள் என்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ எனக்காக எவ்வளவு கொடுக்குற, அது உன்னை முன்னாடி கொண்டு போய் நிக்கிறதுல எனக்காக எவ்வளோ இழக்கிற, அதை தான் உன்னை முன்னாடி கொண்டு போய் விடுது. எத்தனை பேர் இழக்க ஆயத்தமா இருக்கிறீங்க சொல்லுங்க. பாஸ்டர், இயேசுவுக்காக எதையும் இழக்க தயாரா இருக்கிற சொல்லுங்க. பாஸ்டர், எதுவும் இயேசுவுக்காக இழக்க தயாரா இருக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். என் பிரசங்கத்தை நீங்க கேட்கறீங்க. சோத்திரம். ஒரு அல்லேலூயா. தயாரா? போர். என்ன ஆண்டவர் இந்த மாதிரி சின்ன வயசுல தான் தொட்டார். யார் யார வாலிப வயசுல பிடிக்கிறாரோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் வல்லமையா உபயோகிப்பார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நீங்க தான் பாடணும். எழுப்பி நிலுங்க. அப்படியே மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். இயேசுவின் பின் எல்லாரும் மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. லெஃப்ட் ரைட். திரும்பி பார்க்க மாட்டேன். ஒரு நிமிஷம், தூக்கம் வருது நிறைய பேருக்கு. என்ன பண்ணணும்? லெஃப்ட் ரைட் லெஃப்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ண பாடினேன். ரெடியா இருக்கிறீங்களா? யார் பண்ணல முன்னாடி கூப்பிட்டுருவேன். 1 2 3 ஸ்டார்ட். இயேசுவின் பின் நான் செல், திரும்பி பார்க்க. வெரி குட், வெரி குட். திரும்பி பார்க்க மாட்டேன். அங்க பின்னாடி பண்ணல. இயேசுவின் பின் நான் செல், திரும்பி பார்க்க மாட்டேன். வெரி குட். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னா சொல்லுங்க. உலகமின் பின்னா, சிலுவையின் முன்னா, உலகமின் பின்னா, இயேசு சிந்தின ரத்தத்தினால் எங்கும் விடுதலை. இயேசு சிந்தின ரத்தத்தினால் எங்கும் விடுதலை. வெரி குட், வெரி குட். உட்கார்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன். எதுல சிக்கின்னு இருக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க. எதுல சிக்கின்னு இருக்கிறேன்னு கேளுங்க. எதுல சிக்கிக்கிட்டு இருக்கிற? கேளுங்க, கேளுங்க. எதுல சிக்கிக்கிட்டு இருக்கிற? நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க அதுக்கு பதில் என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனாலும் கேளுங்க. எதுல சிக்கிட்டு இருக்கிறேன்னு கேளு. எதுல சிக்கிக்கிட்டு இருக்கிற? சொல்ல முடியாத எதுலையோ ஒன்றுத்துல சிக்கின்னு இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. நியாயாதிபதிகளுக்கு எழுதின புத்தகம் ஜட்ஜஸ் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு பின்பு வந்து அதற்கு பின்பு ஆமென், கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரினான யோவாசின் குமாரனாகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன். எல்லாரும் சொல்லுங்க, கிதியோன். ஒரு 3 முறை சத்தமா சொல்லுங்க. கிதியோன். இல்ல, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பாஸ்டர் செஞ்சிருக்கிறார். ஒழுங்கா சொல்லுங்க. நீங்க 3 முறை கையை தூக்கி. ஒழுங்கா சொல்லனா சாப்பாடு போடாதீங்க. ஜேம்ஸ் பிரதர். கிதியோனை வாசிங்க பாஸ்டர். கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். எந்த இடத்துல சமீபமா போரிட்டாரு? ஆலைக்கு அப்படின்னா என்னது? தெளிவா இருக்கு. இங்கிலீஷ்ல என்னது சொல்லுங்களேன். தேங்க் யூ ஜீசஸ். இங்கிலீஷ்ல யாரா ஒருத்தர் கோதுமையை எங்க போரிடுறாரு? இங்கிலீஷ்ல சொல்லுது வைன் பிரஸ். வாசிக்கலாம். அந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் நினைக்கிறேன். ஜீசஸ்.
And the angel of the Lord Yes. appeared unto him Yes. and said unto him, the Lord with thee, thou mighty man of valor. அதுக்கு மேல பாஸ்டர். And there came an angel of the Lord ஆமென். and sat under earth which was Oprah, ஓப்ரா. what appeared unto the Josh in the Abistrate, Okay. and his son Gideon, ஓகே. there's hid wheat by the winepress. வைன் பிரஸ். கவனமா Wine press. கேளுங்க. ஒரு நிமிஷம். வைன் பிரஸ். பாஸ்டர் ஆளக்கைன்னு ஏதோ சொன்னீங்களே. அதுக்கு அர்த்தம் என்னன்னா வைன் பிரஸ். எல்லாரும் என்னது? திராட்சை. திராட்சைய அரைக்கிற இடம். அரைக்கிற இடம். தேங்க்யூ. கோதுமையை கொண்டு போய் யாருன்னா திராட்சை அரைக்கிற இடத்துல அரைப்பாங்களா? திராட்சை அரைக்கிற இடத்துல எதை அரைக்கணும்? திராட்சை தான் அரைக்கணும். சொல்லுங்க. திராட்சை தான் அரைக்கணும். கிதியோன் என்ன பண்றாரு? திராட்சை அரைக்கிற இடத்துல எதை போய் அரைச்சு இருக்கிறாரு? கோதுமைய. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவன். தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவன். அங்க என்னடா உனக்கு வேலைன்னு கேளுங்க. அங்க என்னடா உனக்கு வேலை? கொஞ்சம் தாழ்மையா கேளுங்களேன். அங்க என்னப்பா உனக்கு வேலை? அங்க என்னப்பா உனக்கு வேலை? நீ ஒரு போர் சேவகன். நீ ஒரு போர் சேவகன். சொல்லுங்க, போர் சேவகி. போர் சேவகி. சபையில இருக்க வேண்டியதான நீ, சபையில் இருக்க வேண்டியதான் நீ, தியேட்டர்ல இருக்கிறது என்ன? சத்தம் வரமாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட தேவதூதர் வந்து இப்படித்தான் சொல்றாங்க, சபையில இருக்க வேண்டியதான நீ எங்க இருக்கிற? சிம்சோன். எல்லாரும் சொல்லுங்க, சிம்சோன். சிம்சோன். நீ இஸ்ரவேலை விடுவிக்கணும். இஸ்ரவேலை விடுவிக்கணும். பிலிஸ்தேர் பாலத்துல என்ன பண்ணிருக்கிற? மாவாட்டுற. பக்கத்துல கேளுங்க, நீ எங்க இருக்க வேண்டியவன்? பிசாசு உன்னை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறோம்? பேசுறது புரிஞ்சிச்சின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. எத்தனை வாலிபர்கள் உண்மையா சொல்ல முடியும், பாஸ்டர் என் வாழ்க்கைய சபைக்காக ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், ஒரு சண்டே நான் சபை மிஸ் பண்ணது கிடையாது, எங்க பாஸ்டர் கூட நின்று நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன்னு சொல்ற வாலிபர்கள் மட்டும் கையை தூக்கி காமிங்க பார்க்கலாம். ப்ளீஸ் கையை தூக்குங்களேன். வாலிப பெண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் கையை தூக்குங்களேன். அப்படியே எழும்பி நில்லுங்க. உங்களை நான் கனப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். எழும்பி நில்லுங்க. உண்மையா இல்லையான்னு உங்க பாஸ்டருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. பரவாயில்ல, கையை தட்டுங்க. இங்க கேளுங்க, எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? ஜேம்ஸ் பாஸ்டர் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? 200+ எவ்வளவு பேர் ஏஞ்சி நின்று இருக்கிறாங்க? 4. அங்க பாருங்க, உட்காருங்க. 4 பேர் மட்டும் தான் எழும்பி நின்று இருக்கிறாங்க. மிச்சம் எல்லாரும் எங்க மாவாட்டி நிற்கிறீங்க? எங்க மாவாட்டி நிற்கிறீங்கம்மா? ஒரு அல்லேலூயா. கிதியோனே, நீ இங்கே இருக்கும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ மீதியானுடைய கரத்திலிருந்து இஸ்ரவேலர்களை விடுவிக்கும்படி அழைக்கப்பட்டவன். இப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ இப்போ இருக்கிற இடம், இப்போ சிக்கின்னு இருக்கிற இந்த பாவம், சிக்கிக்கிட்டு இருக்கிற பாவம், நீ போய்கொண்டிருக்கிற அந்த போராட்டம் உன்னுடைய இடம் அல்ல. கர்த்தர் உன்னை வெளியே வர சொல்றாரு. நீ தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்பிக்கணும். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கிதியோன் பயத்துல சிக்கி இருந்தார். எதுல சிக்கி இருந்தாரு? பயத்துல. போர் சேவகனுக்கு என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. பராக்கிரமசாலிக்கு என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. பகல பார்த்தோங்க, பயம் இருக்கக்கூடாது. பயம் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைக்கு பாவத்தை குறித்ததான பயம் இருக்க கூடாது. பிசாசை குறித்ததான பயம் இருக்க கூடாது. அல்லேலூயா. தேவ வசனம் எபிரேயர் 2:14 நினைக்கிற கர்த்தர் சொல்றாரு, மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை ஜெயித்து மரண பயத்தினால் அகப்பட்டவர்களை இயேசு விடுதலையாக்கினார். பயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு கிதியோனுக்கு பயம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? கிதியோன் பயத்துல சிக்கி இருந்தா. நீங்க எதுல சிக்கி இருக்கிறீங்க? பானாகிராஃபி, ஆபாச படங்கள், இதெல்லாம் பேசினா ஒரு மாதிரி அருவருப்பா பார்ப்பீங்க. மாஸ்டர்பேஷன்,
கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் இதுல சிக்கி இருக்கிறீங்களா? சினிமா. இப்ப எல்லார் கையிலும் ஒரு பிசாசு இருக்குது. எல்லார் கையிலும் என்ன இருக்குது? பிசாசு. உங்க பிசாசை தூக்கி காமிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டாங்க சிலர். பாருங்க, இங்க கவனமா கேளுங்களேன். இத தேவராஜ்யத்துக்காகவும் உபயோகிக்கலாம், அல்லது அந்த பிசாசு உங்களை உபயோகிக்கலாம். எல்லார் கையிலும் போன் வந்துருச்சு. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க இந்த போனு தேவராஜ்யத்துக்காக பயன்படுத்தப்படுது பாஸ்டர், பாவத்துக்காக கிடையாது? ஒரு அல்லேலூயா. அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க. ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, எதுல சிக்கி இருக்கிற? எதுல சிக்கி இருக்கிற? என்கிட்ட இந்த கூட்டத்துக்காக ஜபிக்கும் போது ஆவியானவர் சொன்னாரு, நிறைய பேர் அநேக பாவத்துல சிக்கி இருக்கிறாங்க, ரகசிய பாவங்களை சிக்கி இருக்கிறாங்க. சர்ச்சில் ஒரு வேஷம், அப்படியே மைனர் கூடு பிராங்க் மைனர். பாஸ்டர் முன்னால ரொம்ப நல்ல பையன், பாஸ்டர் பின்னாடி ரொம்ப கெட்ட பையன். அப்பா அம்மா இருக்கும் போது காட் டிவி, அப்பா அம்மா வெளியே போனா ஃபேஷன் டிவி. இயேசு உன்னை பார்க்கிறார், உந்தன் செயல்களை அறிகிறார். பல பாட்டு சொல்லுங்க. இயேசு உன்னை பார்க்கிறார், உந்தன் செயல்களை அறிகிறார். பாட்டு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்காது, ஜனங்க முன்னாடி ஆக்டிங் செய்யாது. பாடுங்க. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்காது, தெரிஞ்சுனா பாடுங்க. முன்னாடி ஆக்டிங் செய்யாது. உண்மையான கிறிஸ்தவனாய் இரு, உலகத்திற்கு வெளிச்சமாய் வாரு. உண்மையான கிறிஸ்தவனாய் இரு, உலகத்துக்கு வெளிச்சமாக. இயேசு உன்னை, இயேசு என்னை காண்கிறார். சொல்லுங்க. எந்த செயல்களை அறிகிறார். சொல்லுங்க. இயேசு என்னை காண்கிறார், செயல்களை அறிகிறார். ஓ, அவராவி எனக்குள்ள எந்த பயாவி அணுகுவதில்லை. சொல்லுங்க. அவராவி எனக்குள்ள சத்தமா. எந்த பயாவி அணுகுவதில் அன்பினாவி, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டு பாவங்கள். அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டு பாவங்கள். வல்லமையின் வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் சாத்தான ஒரு சொல்லாதவர் சவுலே, நீ இஸ்ரவேலர்களை பிலிஸ்தருடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கும்படி ஆவியானவரை பெற்றுக்கொண்ட மனுஷன். இப்ப உனக்குள்ள யார் வந்திருக்கிறது? கர்த்தரால் அனுப்பப்பட்ட அசுத்த ஆவி. நீ எங்க இருக்க வேண்டியவ, எங்க இருக்கிற? ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் பேசுறாருன்னு விசுவாசிக்கிறேன். எங்க இருக்க வேண்டியவ, நீ எங்க இருக்கிற? நெகேமியா. எத்தனை பேருக்கு நெகேமியா தெரியும்? அதுதான் வாலிப பிள்ளைங்கள்லாம் போனு கையுமா இருந்தீங்கன்னா பைபிள் என்ன இருக்குதுன்னு தெரியாது. தயவு செய்து டெய்லி பைபிள் வாசிங்க. இந்த யூத் மீட்ல எழுப்புதல் கூட்டத்தில் எத்தனை பேர் தீர்மானம் செய்றீங்க? அட்லீஸ்ட் ஒரு 2 அதிகாரம் ஒரு நாளைக்கு வாசிக்கிறேன். உண்மையா கை தூக்கணும். வாலிபர்கள் 2 அதிகாரம் இனிமேல் வாசிக்கிற பாஸ்டர் கையை தூக்கி காமி. நான் சொல்றேன், நீங்க கையை தூக்கிறத யாரும் போட்டோ பிடிக்க போறதில்ல, பரலோகம் பார்க்குது. 2 அதிகாரம் பாதி கையெல்லாம் ஆண்டவர் நம்புறதில்ல, ஃபுல்லா தூக்கணும். பாருங்க, 2 அதிகாரம் நான் வாசிக்கிறேன். தூக்காதவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கையை தூக்காதவங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. 2 அதிகாரம் நான் வாசிக்கிறேன். அட்லீஸ்ட் அரவர் ஜோம் பண்றேன்னு சொல்றேங்க, எல்லாம் கை தூக்கணும், ஒப்பு கொடுக்கணும். இப்போ கையை தூக்குங்க பார்க்கலாம். ஒரே நிமிஷம் உண்மையாக ஒப்பு கொடுத்தங்கெல்லாம் கை தூக்கு. நான் ஜோம் பண்ண போகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க தெரிஞ்சோ தெரியாமல் கை தூக்கிட்டாங்கப்பா. டெய்லி 2 அதிகாரம் வாசிக்க, அரவருக்கு மேலே ஜோம் பண்ண பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. கையை தட்டி ஆமே. கவனமா கேளுங்க. நெகேமியா மேல ஒரு நோக்கம் இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்க, நெகேமியா மேல ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஒரு நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கத்திற்காக அவன் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சான்.
பிசாசு என்ன பண்றான், யார் மேல அழைப்பு இருக்கோ அவங்கள தான் என்ன பண்றான், இழுக்கிறான். இந்த சனபல தோபியா இவங்க எல்லாம் சேர்ந்து நெகமியா கிட்ட சொல்றாங்க, ஓனோ பள்ளத்தாக்குக்கு இறங்கி வா. நெகமியா எங்க இருக்கிறாரு, எருசலேம் வந்து ஒரு மலை. இந்த சனபல தோபியா சொல்றாங்க, நீ கீழே இறங்கி வா. எந்த பள்ளத்தாக்கு, எல்லாரும் சொல்லுங்க என்ன பள்ளத்தாக்கு, ஓனோ பள்ளத்தாக்கு. எல்லாரும் சொல்லுங்க என்ன பள்ளத்தாக்கு, ஓனோ பள்ளத்தாக்கு. என் பின்னாடி சொல்லணும், ஓனோவா, ஓனோவா. ஓ நோ நோ. பிசாசு கீழே இறங்கி வானா நீங்க என்ன சொல்லணும், நோ. ஓ நோ, நான் இங்க இருக்க அழைக்கப்பட்டவன் அல்ல, அங்க இருக்கும்படி அழைக்கப்பட்டவன். இப்ப சொல்லுங்க, ஓ நோ. சொல்லினே கையை தட்டுங்க. எனக்கு நிறைய விஷயம் ஆண்டவர் உள்ளத்தில் போட்டிருக்கிறாரு. எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசி நான் முடிச்சிடுறேன். ஆனால் கர்த்தர் உங்களோட ஊழியம் செய்கிறார். நான் சொல்கிறேன், நான் பண்ணுற பிரசங்கத்தை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கினாலும் ஏற்றுக்காமல் போனாலும் நான் பேசுகிறது தேவ வார்த்தை. நான் உங்கள் ஆவி மனுஷனுக்கு பேசுகிறேன். நான் பேசுகிற எல்லா வார்த்தை உங்கள் ஆவியில் போய் விழுது. நீங்கள் தூங்குனாலும் இந்த வசனம் உங்கள் ஞாபகத்துக்கு வரும். நான் பேசுகிற வார்த்தை ஆவியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறதுனால உங்க ஆவியை உயிர்ப்பிக்கும். நிச்சயமா ஒரு நாள் நீங்க தேவனுக்காக எழுப்பி பிரகாசிப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோன் கிட்ட வரலாம். கிதியோன் கிட்ட தேவ தூதர் வந்து என்ன சொல்றாரு, பாஸ்டர் வாசி. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இப்போ எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இதை உண்மையா சொல்ல முடியும்? ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆண்டவர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் உங்க பட்சத்தில் இருப்பாரானால் உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இப்ப நான் சொல்றேன், கிதியோன் கூட ஆண்டவர் இருந்தார். ஆனா இந்த கிதியோன்கள் உள்ள ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். புரிய மாட்டேங்குது இல்லையா? கிதியோன் கூட ஆண்டவர் நடந்தார். ஆனா இந்த கிதியோன் கூட இல்லை, உள்ளேயே வந்துட்டார். கிறிஸ்து உங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருப்பதே அந்த மகிமையின் ரகசியம். நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. இப்ப இயேசு உங்க பக்கத்துல இல்ல. இயேசு எங்க இருக்கிறாரு? உள்ள. எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க, இயேசு எங்க இருக்கிறாரு? உள்ள. தொட்டு சொல்லுங்க, உள்ள இருக்கிறார். உள்ள இருக்கிறாரு. நீ பாவம் செய்யும்போது இயேசு எங்க இருக்கிறாரு? வெளியே. பாஸ்டர் சாரி, நீங்க பாவம் செய்யும்போது இயேசு உள்ளதான் இருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன தைரியம் இயேசுவை உள்ள வச்சுக்கின்னு வேண்டாததை பார்த்துக்கின்னு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறது? என்ன தைரியப்பா இந்த கிறிஸ்தவங்களுக்கு. என்னையும் சேர்த்து சொல்றேன், இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை சொல்லட்டுமா? என்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரோ உங்களை விட்டு ஒரு நாள் விலக மாட்டேன். அதான் யோவான் 14:16 சொல்லுது, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்க தேற்றல வாளரை அனுப்பும்படி நான் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறேன். ஏசாயா 59:21 கர்த்தர் சொல்றார், நான் உன்மேல் வைத்த என்னுடைய ஆவியும் உன் வாயில் நான் அருளிய வார்த்தையும் உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டும் சந்ததிகளை விட்டும் என்றென்றும் பிரியாதிருக்கும். ஆவியானவர் உங்களை விட்டு போகவே மாட்டார். ஆனா ஆவியானவர் துக்கப்படுவார். பகல்ல பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் விட்டு போக மாட்டாரு. ஆவியானவர் உள்ள இருந்து துக்கப்படுவார். அதான் எபேசியர் 4:26-28 நினைக்கிறேன். 28:4-31 மீட்பின் நாளுக்கு என்று முத்தரிக்கப்பட்ட ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அன்றியும் நீங்கள் 30வது வசனம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் விட்டு போக மாட்டாரு. பாருங்க, இந்த தங்கச்சி கை தட்டுங்களேன். என்னம்மா பேரு? ஏச்சுக்கோமா, என்னம்மா பேரு? கோபிகா. பாருங்க, கோபிகா நான் பண்ற பிரசங்கத்தை ஒழுங்கா கேக்குது. அந்த பக்கம் திரும்பி மூஞ்ச காமி, திரும்ப கை தட்டுங்க. இந்த கோபிகா கை தட்டுங்க. வெரி குட். உட்காருங்க. சொல்லுங்க,
ஆவியானவர் விட்டு போக மாட்டாரு, ஆவியானவர் விட்டு போக மாட்டார், ஆனா துக்கப்படுவார். துக்கப்படுவார். இப்ப யோசிங்க, ஒவ்வொரு முறை நீங்க பாவம் செய்யும்போது உங்க கூட யார் இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. நீங்க பாவம் செய்யும்போது ஆண்டவருக்கு எப்படி இருக்கு? அழுவுறாரு. உள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்றாரு? அழுகிறார். நான் சொல்றேன், இனி ஆவியானவரை துக்கப்பட உங்க வாழ்க்கையில விட்டுறக்கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆவியானவரை நான் துக்கப்பட விட மாட்டேன், இயேசுவை துக்கப்பட விடவே மாட்டேன்? நான் சொல்றேன், எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இயேசுவை சந்தோஷப்படுத்த போற பாஸ்டர், இயேசுவை சந்தோஷப்படுத்த போறேன்னு சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா வேணமா கேளு. இதையும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாலும் சந்தேகம். நீங்க போய் வாசிங்க அந்த 2 அதிகாரங்கள் 6, 7, 8 கூட நீங்க வாசிங்கன்னா நிறைய சந்தேகம். ஆண்டவர்கிட்ட நிறைய அடையாளத்தை கேட்கிறார். ஆனா கர்த்தர் கிதியோனோடு கூட இருந்தார். 300 பேரை கொண்டு முழு பிலிஸ்தருடைய பாளையத்தை கர்த்தர் நாசமாக்கி போட்டார். நான் சொல்றேன், உங்க மேல அவ்வளவு பெரிய அபிஷேகம் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பிசாசு வந்தாலும், எவ்வளவு பெரிய பிசாசு வந்தாலும் அதை எடுக்கிற எவ்வளவு பெரிய பாவம் வந்தாலும், எவ்வளவு பெரிய அதை எதிர்க்கிற வல்லமை உனக்குள்ள இருக்கு, உனக்குள்ள இருக்கு. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல். இதை எப்படி பாடுறீங்க பாருங்க. சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனுக்கு. சொல்லுங்க, சவாலே சவாலே சவாலே, சத்தானே ஏமாளி, சத்தானே சவாலி, சத்தானே ஏமாளி. சிலர் மூஞ்சில பிசாசு அப்படியே வந்து உக்காந்துருக்கிறோம், இப்படியே பார்க்குறோம். ஒரு அல்லேலூயா. நல்லா கையை தட்டி உற்சாகமாக பாடலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் சாத்தானுக்கே சவால் விட அழைக்கப்பட்டவர்கள். ஏனால் சாத்தானை ஜெயித்தவர் உங்களுக்குள் வசிக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவன் பெரியவர். சொல்லுங்க, பெரியவர். பாடலாமா? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆவி எனக்குள்ளே. அதை இன்னைக்கு கர்த்தர் செய்தார். எலியா பயந்தா, ஆனா எலியாவை கர்த்தர் பலப்படுத்தினார். நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் எலியாக்களை வச்சிருக்கிறார். இந்த எலியாக்களுக்காக கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம். உண்மையா உங்களுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? எலிசாக்களை எழுப்பணும், எகுக்களை எழுப்பணும். அதுதான் அவங்க வாஞ்சை. எசபேல்களை அவங்க முறியடிக்கிறதுல இந்த எலிசா எகுக்கள் தான் எசபேலின் ஆவிகளை முறியடிக்க போகிறார். பாவத்தை பார்த்து பயப்படாத ஒரு சந்ததிய கர்த்தர் இந்த உடுமலை பேட்டையில் எழுப்பி கொண்டிருக்கிறார் என்றால் எத்தனை பேர் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, சவால். சவால். எத்தனை பேர் என் கூட பிசாசுக்கு சவால் விடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? சவால், சவால். நான் முடிக்கிறேன். பழைய ஏற்பாட்டு பிசாசு ரொம்ப ஸ்ட்ராங். பகல பார்த்து சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டு பிசாசு, பழைய ஏற்பாட்டு பிசாசு ரொம்ப ஸ்ட்ராங். உண்மை. கோலியாத்து தெரியுமா? கோலியாத்து, கோலியாத்து எத்தனை அடி? எத்தனை அடி பாஸ்டர்? 12 அடின்னு சிலர் சொல்றாங்க. எவ்வளவு அடி? 12 அடி. 12 அடி. எப்படி இருப்பான் அந்த மனுஷன்? நல்லா எதை போட்டுக்கிறான்? மார்க்கவசத்தை போட்டிருக்கிறான். கையில பட்டை இருக்கு, ஈட்டி இருக்கு. தைரியமா வந்து இஸ்ரவேலர்கள் முன்னாடி நின்று சொல்றோம், இங்க யாருக்குன்னா தைரியம் இருந்துச்சுன்னா என் கூட வந்து சண்டை போடுங்க. இஸ்ரவேலின் படைகளின் தளபதியாகிய தேவனுடைய நாமத்தை நிந்தித்தான். ஆனா அந்த கோலியாத்துக்கு விரோதமா சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை. சவுலு கூட, ஏன்னா சவுலுக்குள்ள இருந்த ஆவியானவர் போயிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் வந்து போனார். புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் உங்களை விட்டு போகவே மாட்டார். இப்போ எப்போ 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. எப்ப ஆவியானவர் சவுலை விட்டு விலகினாரோ, ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். இந்த பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நிற்க ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனுஷி, ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனுஷன் தேவை.
தாவீது போய் நின்னு சொல்றான், என்கிட்ட ஈட்டி இல்ல, என்ன இல்ல, பட்டய இல்ல, நான் எதனால வர, இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உனக்கு விரோதமாய் வருகிறேன். ஒரு நிமிஷம். தாவீத அவங்க அப்பா நல்ல ஒரு மேய்ப்பனை பார்த்த சவுலு தாவீத நல்ல இசைக்கருவி வாசிக்கிறவனா பார்த்தான். ஆனா ஆண்டவர் கண்ணு மட்டும்தான் இவன் சாதாரணமானவன் அல்ல, இவன் பராக்கிரமசாலி, கோலியாத்தை மேற்கொள்ளுகிறவன். இன்னைக்கு உலகம் உங்களை எப்படி பார்க்குது முக்கியம் இல்ல, ஆண்டவர் உங்களை போர் சேவகர்களாய் பார்க்கிறான். என்ன நடக்குது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது என்ன பண்றான்? தாவீது என்ன பண்றான்? ஒரு 5 கூழாங்கலை எடுக்கிறான். அதுல ஒரு கூழாங்கலை எடுத்து என்ன பண்றான்? தன் கையிலே வைத்துக்கொண்டு சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே படை எறிந்தான். பாருங்களேன், அந்த ஒரு இடம் மட்டும் தான் காலியா இருக்குது கௌலியாத் சர்ரத்துல, வேற எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு இடம் மட்டும் தான் காலியா இருக்கு. இவரு சுழட்டி வீசினார் பாருங்க, எங்க போய் விழுந்துச்சு கல்லு? அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து ஒரே அடி, நெற்றி அடி. சொல்லுங்க, ஒரே அடிதான், ஒரே அடிதான். பிசாசு எழும்பவே முடியாது, எழும்பவே முடியாது. நீங்க வசனத்தை வாசிங்கன்னா இருக்கும், கோலியாத் பின்னாடி போய் விழல. கோலியாத் எப்படி வந்து விழுந்தான்? முகம் குப்புற விழுந்தான். விழுந்தது கோலியாத் கல்லுதான், ஆனா பின்னாடில இருந்து தட்டினது பிதாவாகிய தேவனுடைய கரம். முகம் கூப்புறோம். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளதுக்குள்ள ஆண்டவர் வந்தா உனக்கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து உனக்குள்ள அற்புதங்கள் நடக்கும். ஓகே, மனுஷனுக்குள்ள. தேங்க்யூ பாஸ்டர். பழைய ஏற்பாட்டு பிசாசு ரொம்ப ஸ்ட்ராங், ஆனா புதிய ஏற்பாட்டு பிசாசு ரொம்ப வீக்கு, பயங்கர வீக்கு. ஏன்னா கொலோசியர் 2:14 சொல்லுது, வாசிங்க பாஸ்டர். கொலோசியர் 2:14-15 நான் முடிக்க போறேன். ஜீசஸ் அதே கார்டில் இருக்கிறாங்க. 2:14 கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டைகளால் நமக்கு விரோதமாகவும் கட்டளைகளை மீறினதனால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து எல்லாரும் சொல்லுங்க, கையெழுத்து குலைத்து. யாருடைய கையெழுத்து? பிசாசுடைய கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும். இப்ப கவனமா கேளுங்க, இயேசு என்ன பண்ணாரு? பழைய ஏற்பாட்டு பிசாசு கிட்ட ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. இப்போ புதிய ஏற்பாட்டுல இயேசு என்ன பண்றாரு? பிசாசு கிட்ட இருந்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இயேசு என்ன பண்ணாரு? எல்லாரும் சொல்லுங்க, உரிச்சு எடுத்துட்டாரு. எத்தனை பேர் இந்த டெட்ரா பேக்ல ஜூஸ் குடிச்சிருக்கீங்க? டெட்ரா பேக் மாசா 5 ரூபாய் பேக் வர பாத்துருக்கீங்களா? பிராய்லர் கோழியா பாஸ்டர்? உரிக்கிற மாதிரி உரிச்சு பாத்தீங்களா? பாஸ்டர் நல்லா சொல்றாரு. கோழி தோலை எப்படி உரிக்கிறாங்க பாத்துருக்கீங்களா? ஒரு முடி இருக்க விடுறாங்க, கடைய ஃபுல்லா உரிக்கிற மாதிரி. இயேசு என்ன பண்ணிட்டார்? அவன் கிட்ட இருந்த துரைத்தனங்களை வல்லமைகளை உரிந்து கொண்ட. எல்லாரும் சொல்லுங்க, உரிந்து கொண்டார். இப்ப பிசாசு கிட்ட பலம் இல்ல. அதனால தான் இயேசு சொன்னார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படினா என்ன அர்த்தம்? பிசாசு கிட்ட அதிகாரம் இல்ல. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, பாவத்துக்கு அதிகாரம் இல்ல. ஏன்னா இயேசு அதிகாரத்தை உரிந்து கொண்டார். வாசிங்க பாஸ்டர். உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல், அவைகளை சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். இயேசு பிசாசின் மேல் வெற்றி சிறந்தார். ஆமென். கவனமா கேளுங்க, முடிக்கிறேன். பழைய ஏற்பாட்டு கோலியாத்துக்கிட்ட என்ன இருந்துச்சு? தலக்கவசம், அடுத்து மார்க்கவசம், கையில ஈட்டி, பட்டயம், காலில் கவசம். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். போர் வீரர்களே, நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிறவர்கள். எபேசியர் 6:11 நேரம் இல்ல, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. என்னத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு? சர்வாயுத வர்க்கத்தை. அவன் கிட்ட இருந்து உறிஞ்சு எல்லாத்தையும் நம்ம கையில கொடுத்துட்டாரு பாஸ்டர். உறிஞ்சு எல்லாத்தையும் யார் கையில கொடுத்திருக்கிறாரு? தட்டி சொல்லுங்க, எல்லாத்தையும் உங்க கையில கொடுத்தோம். 2 பேரை தட்டி சொல்லுங்க. சாரி, எல்லாத்தையும் உறிஞ்சு யார் கையில கொடுத்திருக்கிறாரு? நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, பிசாசு கிட்ட ஒண்ணுமே இல்ல. பிசாசு கிட்ட ஒண்ணுமே இல்ல. அவன் எப்படி இருக்கிறான்? ஒண்ணு இல்லாதவனா இருக்கிறான். ஒண்ணு, நீங்க நினைச்சதை விட பிசாசு ரொம்ப பலவீனமானவன். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிப்பு என்னும் தலைசீரா. எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்பு என்னும் தலைசீரா. தலை மேல கை வச்சு சொல்லுங்க, ரட்சிப்பு என்னும் தலைசீரா. இப்ப சொல்லுங்க, இந்த ரட்சிப்பை பிசாசு என்கிட்ட இருந்து பிடுங்கவே முடியாது. சொல்லுங்க, என் மனது தேவ ரட்சிப்பினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எந்த பாவ இச்சைக்கும், மோகத்திற்கும், டிப்ரெஷனுக்கும் என் மனதுல இடம் இல்ல. ஏனென்றால் தலைசீராவை கர்த்தர் எனக்கு அணிந்திருக்கிறார். தலைசீராவை கையை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வேற என்ன? நீதி என்னும் மார்க்கவசம். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? நீதி என்னும் மார்க்கவசம். இந்த மார்க்கவசம் ஏன் யூஸ் பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதயத்தை பாதுகாக்க. ஈட்டி வந்து நேரா இதயத்துக்கு குத்தக்கூடாதுன்னு சொல்றதுனால எதை போடுறாங்க? மார்க்கவசம். மார்க்கவசம். இப்ப கையை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவர், ஆண்டவர் எனக்கு நீதி என்னும் மார்க்கவசத்தை கொடுத்திருக்கிறாரு. என் இருதயம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருதயத்தை பிசாசு கரைப்படுத்த முடியாது. சொல்லுங்க, கரைப்படுத்த முடியாது. ஐயா தட்டி அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இந்த நீதியின் கவசம். நீதியின் கவசம். பாஸ்டர் அவங்க சொல்லட்டும். பாஸ்டர் உங்க வேலை, அவங்க வேலையை நீங்க செய்றீங்க. பாவம் பாஸ்டர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். நீங்க சொல்லுங்க, நீதியின் கவசம் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, நான் பாவி அல்ல, நான் ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை நீதிமான்கள் இருக்கிறீங்க? தலைக்கு மேல கையை தட்டி அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொன்னாலும் சொல்லாம போனாலும் நீங்க ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான்கள். ஃபாதர் பாடி இருக்கிறார், நீதிமான் நான், நீதிமான் நான். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய பாதரட்சை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? பாதரட்சை. சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. எல்லாரும் எழும்பி நின்று சொல்லுங்க, என் கால்ல சமாதானத்தின் சுவிசேஷம் இருக்கிறது. சொல்லுங்க, என் கால் எங்க படுதோ அங்கே சமாதானம் உண்டாகும். இப்ப சொல்லுங்க, நான் சுவிசேஷம் சொல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். ரத்தமா அல்லேலூயா. அடுத்து வேற என்ன பாஸ்டர்? பொல்லாங்கண்ணியையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் கேடகம் அவிழ்த்து போடத்தக்கதான எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தின் கேடகம். என்ன மாதிரி காமிக்கணும், காமிங்க விசுவாசத்தின் கேடகம். ஏன் இந்த கேடகம்? பயத்தை மேற்கொள்ள, அவிசுவாசத்தை மேற்கொள்ள. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு விசுவாசத்தின் கேடகத்தை கொடுத்திருக்கிறாரு. அடுத்து ரட்சணியம் என்னும் தலைசீராவையும். ரட்சணியம் என்னும் தலைசீரா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். எல்லாரும் உங்க பைபிளை எடுத்து காமிங்க. ஆவியின் பட்டயம், ஆவியின் பட்டயம். கவனமா கேளுங்க, முடிக்கிறேன். இந்த 5 கவசங்களும் உங்களை பாதுகாக்க. இந்த ஒரு கவசம் மட்டும்தான் பிசாசுக்கு எதிரடி கொடுக்க.
எத்தனை பேர் பிசாசுக்கு எதிர் அடி கொடுக்க தயாரா இருக்கிறீங்க? வசனம் தேவை. கையை தூக்கி உங்க பைபிளை தூக்கி காமிங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பட்டயமாகிய தேவ வசனத்தை கொடுத்துருக்கிறீங்க, நான் சும்மா வைக்க மாட்டேன், இதை எடுத்து உபயோகிப்பேன். இப்ப 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு நல்ல போர் சேவகன். நான் பிசாசு பிடியினால் அகப்பட முடியாது, உலக அலுவல்களால் சிக்க முடியாது. என் மேல் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். கையை தட்டி நன்றி. ஓ, என்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே என்னை பார்த்து கடைசியா உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உற்சாகமா உலகமே சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் வந்தா உன்னை கொண்டு அற்புதங்கள். ஓ, அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், துதி பாடி கொண்டாடுவோம். இந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறித்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறித்தாரே. சாத்தானே அதிகாரம் தந்தாரே. இயேசு நாமத்தில் சாத்தானே அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், துதி பாடி கொண்டாடுவோம், ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். இப்ப நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த சர்வாயுத வர்க்கத்தை உங்க மேல போட்டிருக்க